இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து இது டைனிங்கு, இது வந்து கிச்சன். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடுலர் கிச்சன் பண்ணும்போது வந்து நம்ம இந்த பார்ட்டிஷன் வால் இல்லாமல் இருந்தால் நமக்கு வந்து அந்த டிசைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு அதுக்கு எல்லாமே வந்து அந்த ஃப்ரிட்ஜ் யூனிட்லாம் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் வந்து இந்த மாதிரி செவுறு கட்டினால தான் வந்து இப்போ நம்ம இதெல்லாம் உடைக்கிறதா இருக்குது. இப்போ இந்த கிரானைட் எல்லாமே ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஏற்கனவே லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு இப்போ திரும்ப ரீஒர்க் பண்ணுறதுக்கு பல லட்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வேலை எல்லாமே எந்த நாள் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு வீடு கட்டும்போது ப்ராப்பராக வந்து அது இன்டீரியர் டிசைன் பண்ணாமல் நம்ம வீட்டை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி பண்ணும்போது தான் இந்த மாதிரி உடைக்க வேண்டியதாக இருக்குது. இடித்து திரும்ப வேலை செய்கிற காசுக்கு இன்டீரியரில் பாதி செலவே நமக்கு வந்துடும். ஒரு பிளானை போட்ட உடனே வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் சரி உள்ளேயும் வெளியுமே ரெண்டுமே வந்து டிசைன் பண்ணிவிட்டு அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தேவையில்லாமல் செலவுகளை வந்து நம்ம குறைக்க முடியும். இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களை வந்து கரெக்டாக பண்ணும்போது தான் நம்ம வந்து வீண் செலவு இல்லாமல் ப்ராப்பராக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் டிப்ஸும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நான் சசிகுமார், சிவில் இன்ஜினியர்.